இன்னைக்கு வந்து வெண்மதி தான் இன்னைக்கு வந்திருக்கா. எங்க அனுஸ்ரீ எங்க வா, அனுஸ்ரீ வா. ஒரு சிறிய கதை. இது வந்து நீங்க எல்லாம் இந்த கதையெல்லாம் கேட்டு நீங்க வந்து பண்ணணும். உட்காந்து பாருங்க. ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாராம். அந்த பணக்காரர் என்ன பண்ணுவாராம், தினமும் அவர் வந்து பணம், அதாவது பணம் கட்டுக்கட்டா இருக்கிற பணத்தை வந்து தினமும் போய் அவருடைய இரும்பு லாக்கரை திறந்து அதை தினமும் பார்த்துட்டு அது கரெக்டா இருக்கா அப்படியே தடவி பார்த்துட்டு கட்டில் இருக்கிறதெல்லாம் செக் பண்ணிட்டு தினமும் வந்து படுத்துப்பாரு. ஆனா அவருக்கு என்ன ஒரு பழக்கம் அப்படின்னு பார்த்தா, தினமும் இது செய்வார். அப்பதான் அவர் தூக்கமே வருமா, அவர் சேர்த்து வச்ச பணத்தை. ஆனா சொந்தங்களை யாருமே அவர் கூட சேர்க்கல. சொந்தங்கள்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனிக்கட்டியாவே இருந்து சம்பாரிச்சு பெரிய 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 ரொம்ப பெரிய பணக்காரர். அவர் எப்படின்னா ஒரு பிரிட்டிஷ் நாட்டுக்கே வந்து கடன் கொடுக்குற அளவுக்கு செல்வம் வச்சிருந்தார். இந்த சூழ்நிலையில ஒரு நாள் என்ன பண்றாரு, அவர் உள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்கான, அதாவது நம்ம உள்ள போயிட்டு அதை செக் பண்ணிட்டு தான் அந்த கதவை பார்த்து வச்சுட்டு வரணும். சில நேரத்துல கவனிக்காம இருந்தா அதுவே லாக் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு பூட்டு, அந்த பூட்டு. ஏன்னா அது உள்ள யாரும் கொள்ளக்காரங்க யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நவீனமான முறையில அவர் செஞ்சு வச்சிருந்தாரு. அவர் உள்ள போகும்பொழுது தெரியாம என்ன ஆயிடுது, அந்த ஆட்டோமேட்டிக்கான கதவு வந்து மூடிடுச்சா. மூடிட்ட உடனே அவர் அவ்வளவுதான் உள்ள மாட்டிக்கிட்டாரு. மாட்டினவரு பணத்தெல்லாம் எண்ணி பார்த்துட்டு வந்து கதவை திறக்கிறாரு, திறக்க முடியல. என்ன செய்யுதுன்னே புரியல அவருக்கு. என்னென்னமோ பண்றாரு, அதை திறக்க உண்டான முயற்சிகள் அத்தனையுமே பண்றாரு. ஆனா அது திறக்கவே முடியல. அவர் உள்ளேயே இருக்கிறாரு. 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 1 வார காலம் ஆச்சு. அவ்வளவுதான் அவருடைய நினைவு கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கூட அவர் பழக மாட்டார். எங்க யாருன்னா பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பழகினா, அங்க இருக்கிறவங்க கூட பழகினா என்ன பணம் கேட்டு போறாங்கன்றதுக்காக யார் கூடமே அவர் பழக்கம் வச்சுக்கல. சொந்தங்களே கூட சேர்த்துக்கல. அவர் உள்ளேயே இருக்கும் பொழுது அவருக்கு அப்பதான் மனசுல ஒண்ணு தோணுச்சான், இவ்வளவு பணம் இருக்கு நம்ம கண் முன்னாடி, ஆனா இந்த பணத்தை நம்மளால சாப்பிட முடியுமா, உணவு நமக்கு கிடைக்குமா, இப்ப நம்ம வெளியில போகணும்னு நினைக்கிறோம், போக முடியலையே அப்படின்னு என்ன பண்ணாராம், அவருடைய ரத்தத்தாலேயே அங்கிருந்த ஒரு குச்சி எடுத்து அவருடைய ரத்தத்தை கையை கிழிச்சு அந்த ரத்தத்தாலேயே ஒரு கடிதம் எழுதுறாராம். என் கண் முன் இவ்வளவு செல்வங்கள் இருந்து, பணம் இருந்து, நகை இருந்து, என்னால இது எனக்கு பயன்படல. ஆனா இன்னைக்கு என்னுடைய உயிரே போக போகுது, இதை யார் அனுபவிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரத்தத்தால எழுதி, நான் இறந்த விஷயம் தெரிஞ்சுட்டா இந்த பணம் முழுவதுமே அனைவருடைய நல்லதுக்காக இது பயன்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரத்தத்தால எழுதி வச்சுட்டு இறந்துட்டார். 1 மாச காலம் ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் என்ன, இங்க ஒருத்தர் நடமாடிட்டு இருப்பாரு, காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு சந்தேகத்தினால போலீஸ் கிட்ட தகவல் கொடுத்து, போலீஸ் வந்து அந்த கதவு லாக்கை உடைச்சு உள்ள பார்த்தா அவரு அழுகிய நிலையில இருந்தாராம். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருளாகப்பட்டதோ பணமாகப்பட்டதோ எதுவா இருந்தாலும் ஒருத்தருக்கு உதவக்கூடியதாக இருந்தால் அதை உதவிக்கு நம்ம தரணும். அப்பதான் அதனுடைய தன்மையாகப்பட்டது நமக்குள்ளேயே ஒரு இறக்க குணம், நமக்குள்ள நல்ல சிந்தனைகள் எல்லாமே வரும். சரிங்களா பிள்ளைகளே, இன்றைய தினத்திற்கு இந்த பதிவை கேட்டு நீங்களும் அடுத்தவங்ககிட்ட போய் இதை சொல்லணும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.